சார், காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் வந்திருக்காரு. வர்றப்பயே காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள்லாம் ஆட்சியில் பங்குன்னு பதாகை ஏந்தி வரவேற்றிருக்கிறாங்க. ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு இந்த கோரிக்கை. ஆட்சியில் பங்கு கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி கொஞ்சம் கோரிக்கையில இருந்து வலியுறுத்தல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? நேரா பனையூருக்கு போக வேண்டியதான். அங்கதான் கொடுக்குறாங்க ஆட்சியில் பங்கு. அங்க போனா கிடைக்கும். நேரா பனையூர் போனா அங்க ஆட்சியில் பங்கு கிடைக்கும். ஆட்சி எப்ப கிடைக்குதோ அப்ப பங்கு கிடைக்கும். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நேரா வண்டியை பனையூருக்கு விட சொல்லுங்க. அங்கதான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாங்க. அவர் என்னைக்கு ஆட்சி பிடிச்சாரோ பிடிக்கிறப்ப ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில். காங்கிரஸ் கட்சி கேட்கறது நியாயம் தான், நியாயமான ஒரு கோரிக்கை தான். ஏன் யாரு இல்லைன்னு சொன்னா நியாயமான கோரிக்கை தான். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும், நியாயமான கோரிக்கை தான் அது. அது இல்லைன்னு யாரும் சொல்லல. அப்ப ஆட்சியில பங்கு வேணும்னா என்ன வேணும்? ஆட்சி அதிகாரத்தை தாங்கி பிடிக்க அளவுக்கு உங்களுக்கு எம்எல்ஏ பலம் வேணுமா இல்லையா? வேணும். திமுக அறுதி பெரும்பான்மை பெறாம போய் உங்க எம்எல்ஏ ஒரு 50 எம்எல்ஏ ஜெயிச்சு அந்த 50 எம்எல்ஏடைய தயவுல தான் திமுக ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆட்சியில பங்கு கேட்கறது நியாயமான கோரிக்கை. அதை கொடுத்தா தான் ஆட்சியே அமைக்க முடியுன்ற சூழல் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மரியாதை கொடுப்பாங்க, ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கட்சியை வளர்க்காம ஆட்சியில பங்குன்னா எப்படி ஆட்சியில பங்கு முடியும்? கொடுப்பா, யாரு கொடுப்பா? கட்சியை வளர்த்துருக்கலாம்ல. அண்ணாமலை பிஜேபி தலைவர் ஆன உடனே 3.5% வாக்கு வங்கி வச்சிருந்த பிஜேபியை 11.5% வாக்கு வங்கி கொண்டு போனாரா இல்லையா? கூட்டணி அமைச்சு 18% ஆக்கினாரா இல்லையா? அப்ப அந்த லெவலுக்காவது நீங்க பண்ணிருக்கணுமா இல்லையா? உங்களை யார் உங்க கட்சியை வளர்க்க தடுத்தது? ஏன் நீங்க மோடியை எதிர்த்து, பிஜேபி எதிர்த்து, ஹிந்துத்துவ எதிர்த்து, மதவாதத்தை எதிர்த்து தமிழகம் முழுக்க போராட்டம் பண்ணல? திருப்பூர் இஷ்யூக்கு ஏன் பேசாம இருந்தீங்க? பிஜேபி போராட்டம் பண்ணிச்சுல, இந்து முன்னணி போராட்டம் பண்ணிச்சுல, காங்கிரஸ் எங்க தூங்க போனீங்களா? எங்க போனீங்க? சரி, ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல மோடியை எதிர்த்து சிங்கிளெல்லாம் ஃபைட் பண்றாருல, மோடியை எதிர்த்து ஓட் சோரின்னு பிரசன்டேஷன் கொடுத்தாருல, 3 மாநிலத்துல எப்படி இவங்க ஓட்டை திருடுறாங்கன்னு. அதை கொண்டாந்து தமிழ்நாடு கிராமத்து லெவலில் கொண்டு போய் சேர்த்தீங்களா காங்கிரஸ் கட்சிக்காரங்க? இல்லை இந்த மாணிக் தாக்கூர் கொண்டு போய் சேர்த்தாரா? எத்தனை போராட்டம் நடத்துறாரு மாணிக் தாக்கூர்? போராட்டம் நடத்தி எத்தனாயிரம் பேர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் போனாங்க சொல்லுங்க. பிஜேபி எதிர்த்து இந்தியா முழுக்க பிஜேபி செய்யக்கூடிய அக்கிரமத்தையும் அராஜக ஆட்சியை எதிர்த்து காங்கிரஸ் இதுவரை நடத்திய போராட்டங்கள் எண்ணிக்கை எத்தனை? கட்சியை வளர்ப்பதற்கு செய்த நடவடிக்கை எத்தனை? சொல்லுங்க. இல்ல, மாணிக்கம் தாக்கூர் கேட்கிறாரு, இந்த எலெக்ஷன்ல நமக்கு தேவை வெற்றியா வளர்ச்சியா? இதை யோசிக்கணும். அப்ப வளர்ச்சினா நீங்க டைரக்டா தனியா நிக்கணும், அதான் வளர்ச்சி. வெற்றி வேணும்னா எந்த கூட்டணியில இருந்தா ஜெயிக்க முடியுமோ அந்த கூட்டணியோட இருக்கணும். அவங்க சொல்றாங்க நாங்க இல்லைன்னா திமுக ஜெயிச்சிட முடியுமான்றாங்க. இப்ப வெளியே போயிருங்க, நீங்க தனியா நினைச்சீங்க. திமுக தோக்கட்டும். காங்கிரஸ் இழப்புறதுக்கு ஒண்ணும் இல்லையா? திமுக தோக்கட்டுங்க, நீங்க இருந்தா தானே ஜெயிக்க முடியாது. திமுக தோத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமுக தோத்துட்டு போகுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமுக தோத்துட்டு போகுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தனியா நின்று திமுக 18 சீட்டு தானே ஜெயிக்க முடியும். தனியா 50 சீட்டு ஜெயிங்களேன். இங்க யாரு வேணாம்னா தனியா 50 சீட்டு ஜெயிங்க. தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போடுங்க, போட்டு 50 சீட்டு ஜெயிங்க. சீமா நிக்கிறாரு 8% வாக்கு வங்கி. விஜய் இன்னும் ஒரு எலெக்ஷன்ல கூட கண்டெஸ்ட் பண்ணல, நான் 30% வாக்கு வங்கின்னு சொல்றாரு. ராகுல் காந்தியை கூப்பிட்டு பிரியங்கா காந்தியை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க. பிரச்சாரம் பண்ணி நீங்க ஒரு 50 சீட்டு ஜெயிச்சு வாங்கல. உங்க சீட்டு இல்லாம திமுக ஆட்சி அமைக்க முடியாத நிலையை ஏற்படுத்துங்க. உங்க சீட்டு இல்லாம, காங்கிரஸ் 50 சீட்டு இல்லாம திமுகவை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாத நிலைமையை உருவாக்குங்க. அப்ப நீங்க டிமாண்ட் பண்ணுங்க, நியாயம். உங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க, அதிகாரத்திலேயே பங்கு கொடுப்பாங்க. அல்ல, பிஜேபி எதிர்க்கிறதுக்காக ஒரு கொள்கை அளவுல ஒருங்கிணைஞ்சு நிக்கிறாங்க. எது
பிஜேபி எதிர்க்கணுன்றதுக்காக ஒரு கொள்கை அளவுல ஒருங்கிணைஞ்சு நிக்கிறாங்க. அது வலுவா இருக்கணும், அதையே மிஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்குதான் உங்களுக்கு 10 MP கொடுத்துருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு 18 MLA கொடுத்துருக்காங்க. ஆட்சியில் பங்கெடுத்து உரிமை இல்லைங்க சார். என்ன உரிமை? யார் சொன்னா உரிமைன்னு? ஏங்க ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? கான்ஸ்டியூஷன் படி 15% எம்எல்ஏக்கள் தான். மொத்த 234 எம்எல்ஏல 15% எம்எல்ஏக்களுக்கு மேல நீங்க மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்க முடியாது. திமுகவுக்கு 30 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அவங்களுக்கு அறுதி பெருமான் எடுத்தா எல்லாரையும் சர்டிஃபை பண்ணணும். அவங்க கட்சிக்காரங்க சர்டிஃபை பண்ணணும்ல. அதுக்கு மேல எங்க கொடுப்பீங்க? இங்க மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டும் கொடுக்க முடியாது. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஒண்ணு கொடுத்தா ஒரு கேபினட் மினிஸ்டரை கட் பண்ணணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப எப்படி நீங்க அவங்களை அக்கமடேட் பண்ணுவீங்க? ஏதாவது போர்டில் அக்கமடேட் பண்ணலாம், வாரியங்கள் அக்கமடேட் பண்ணலாம், இல்லை கான்ட்ராக்டில் எங்களுக்கு கொடுங்கன்னு கேளுங்க. ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் விட்டுறீங்களா, எங்களுக்கு 30% கேளுங்க, 20% கான்ட்ராக்ட் எங்களுக்கு கொடுங்க, எங்கள் கட்சிக்காரங்களுக்கு கொடுங்கன்னு கேளுங்க. அதானே வேணும். வேற என்ன வேணும்? அமைச்சர் ஆனவொன்னே வளர்ந்துருவீங்களா? பணம் தானே கடைசியில் வளர்க்க போகுது. அதெல்லாம் நீங்க உள்ளுக்கு வச்சு பேசி முடிக்க வேண்டிய வேலைங்க அது. அதெல்லாம் இப்படி ஓப்பனா பேசுவாங்க. கேட்டு பார்த்தா கிடைக்கல, பொது வெளியில அழுத்தம் கொடுக்குறோம். சரி ரைட்டு. அப்ப நீங்க பொது வெளியில அழுத்தம் கொடுங்க. அந்த அழுத்தத்துக்கு அவங்க ஈடுபடலைன்னா தனியா போய் நின்றுங்க. இல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா விஜயோட நின்று ஆட்சியை பிடிங்க. இல்ல திமுகவோட ஸ்டாண்டு கரெக்ட்ன்றீங்களா? இது மாதிரி நாங்க தரவே மாட்டோம். கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான். அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? திமுக இவங்களை வெளியே அனுப்பி விட்டாச்சுன்னா விஜய்க்கு இருக்கிற ஒரு நல்ல மனசு திமுக இல்ல பாத்தீங்களா? ஆமாவா? அது விஜய்க்கு இருக்க நல்ல மனசுனால எல்லாரும் போய் விஜயோட சேர்ந்துட்டாங்கல்ல கூட்டணியில. விஜய் சொல்லி 2 வருஷம் ஆச்சு. அந்த நல்ல மனசை ஏத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும், சின்ன சின்ன கட்சிகளும், லெட்டர் பேட் கட்சிகளும் விஜய்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்க. யாரு ஃபினான்ஸ் மினிஸ்டர்? மாணிக் தாக்கூரா? எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க? ஏங்க யாரு சொல்றத நம்புவான்? நீ ஒரு பெர்சன்டேஜ் கூட வாங்கி நீ ப்ரூவ் பண்ணவே கிடையாது. உங்ககிட்ட எப்படி வருவான் சொல்லுங்க? எப்படி வருவான்? ஆனா இந்த தேர்தல் பாத்தீங்களா, விஜய் வருகையினால களம் எப்படி எல்லாம் மாறி இருக்கு, சூழல் எப்படி எல்லாம் மாறி இருக்கு. ஒண்ணும் வரல. என்ன விஜய் இருக்க நம்பிக்கையில தானே இப்ப காங்கிரஸ் இந்த அளவுக்கு போராடுது. எது விஜய் நம்பிக்கையில காங்கிரஸா போராடுது? 2 பேரும் போராடுறான். காங்கிரஸ் எங்க போராடுது? இல்ல சார், ஒவ்வொரு காங்கிரஸனுடைய தொண்டனுடைய விருப்பம் இதுவாதான் இருக்கும். கொடுத்தா யாரும் வேணாம்னா சொல்லுவாங்க, சரி கிடைச்சா நல்லதுன்னு தான் நினைப்பாங்க. கிடைச்சா நல்லதுதான் இப்ப ட்ரை பண்றாங்க. அதுக்கு காரணம் விஜய். அரசியலை வேற திசை விஜய் ஊரா மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? சரி, அப்படி ஊரா மாதிரி பயன்படுத்திய விஜய டிடிவி தினகரன் சொன்னாரு, அன்புமணி சொன்னாரு, எல்லாரும் விஜய் பயன்படுத்தி அவங்க செட்டில் கூட்டணியில சீட் வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. விஜய்கிட்ட போனது யாரு சொல்லுங்க? விஜய்கிட்ட போனது யாரு இது வரைக்கும்? ஏன் போல? ஏன் அந்த நம்பிக்கை வரலையா? விஜய் தான் 30% ஓட்டு இருக்குன்னு சொல்றாருல்ல. சர்வே தான் சொல்லுதுல 30% 40% ஓட்டு இருக்குன்னு. ஏன் போக மாட்டான்? ஏன்னா அது ஃபேக். காங்கிரஸ் போயிட்டா அது பெரிய ஸ்வீப்பா மாறாதா? எது காங்கிரஸ் போயிட்டா? காங்கிரஸ் போயிட்டா என்னது 10ஓட போறோம்னா 10ஓட இது பண்ணு. எத்தனை % ஓட்டு சொல்லுங்க? 10 MP யோசிச்சு பாருங்க சார். ஏது 10 MPகள் போனா ஓட்டு வந்துருமா? சொல்லுங்க, எப்படி வரும் ஓட்டு? 10 MPக்கள் ஓட்டு போட போறாங்க. இல்ல அந்த பலத்தை கேட்கிறேன். அந்த மாதிரி சட்டமன்ற தொகுதிகள்ல, நாடாளுமன்ற தொகுதிகள்ல பலத்தை கேட்கிறேன். அதாவதுங்க, எல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, சீட்டு கன்வெர்ட் ஆனாதான் அது ரியாலிட்டி. இல்லைன்னா தெருவில் நிற்கணும், காங்கிரஸுக்கு 0 ஆக்கணும்னு முயற்சி எடுத்தாங்க. 2029லயும் 0 ஆகணும்னு முயற்சி எடுத்தாங்கன்னா தாராளமா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னாலும் பல இடங்கள்ல போட்டுவிட்டு காங்கிரஸினுடைய செல்வாக்கு வளரும், வளரும். இப்ப அதுக்கான செய்யலாமே, இப்பயே அதுக்கான முயற்சி எடுக்கலாம். 2026 ரைட்டான. அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க்கு திமுக இறங்கணுமா? திமுக அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க்கு இறங்கணுமா? அதுக்காக இவங்களுக்கு 60 சீட் கொடுப்பாங்களா? 60 சீட் வேணா, ஒரு 2 MP ஒரு 2 மினிஸ்டர் கொடுத்துட்டு போதுல என்ன குறைஞ்சிட போகுது? என்ன எப்படி கொடுப்பாங்க?
அப்புறம் யார் அவங்க கட்சிக்காரங்களுக்கு யாரு கொடுப்பா? 2 மினிஸ்டர் கொடுத்ததுல என்ன குறைஞ்சிட போகுது சார்? மற்ற மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி இல்லைங்களா சார்? எல்லா மாநிலங்களையும் கொடுக்குறாங்க. கொள்கை மோடி அவர்கள் மெஜாரிட்டியா இருந்தா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி, இதான் வந்து அவங்களுடைய கொள்கை. நிறைய மாநிலங்கள்லயும் கொடுக்குறாங்களே. அது எப்போ வரும், எப்போ கொடுப்பாங்க? தேவை இருக்கும்போது தாங்க கொடுப்பாங்க, பற்றாக்குறை இருக்கும்போது தாங்க கொடுப்பாங்க. அவங்களால ஃபார்ம் பண்ண முடியாத நிலைமை இருந்தா தானே கொடுப்பாங்க. அந்த நிலைமை ஏற்படுத்துங்க. நான் என்ன சொல்றேன், திமுகவால அப்சல்யூட் மெஜாரிட்டியில வாங்க முடியாது, திமுகவால வந்து 118 சீட்டு வாங்க முடியாதுன்ற நிலைமை ஏற்பட்டால் அவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட பதவி, ஒரு எம்எல்ஏ இருந்தா தான் ஆட்சி அமைக்க முடியும்ன்ற நிலை வந்தா கூட அந்த ஒரு எம்எல்ஏக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் வாங்கலாம்ல? வாங்கமா முடியுதா? வாங்கலாம்ல? அந்த நிலைமை கொண்டு வாங்க. அப்ப எழுத்துருந்துங்க. உங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், எழுத்துருந்துங்க. உங்களால வேணும்னா திமுகவும் அதிமுகவும் கண்டிப்பா கொடுக்காது. ஏன் கொடுக்காது? காங்கிரஸ் போனாலும் ஸ்டாலின் அவர்கள் விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? எப்படி? காங்கிரஸ் இது வேணான்னு போனாலும் ஸ்டாலின் விட்டுருவாரு. அப்புறம் தேவையில்லை, என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவீங்க? போறது நல்லது. நல்லதா? நல்லது. காங்கிரஸ் இது திமுகவுக்கும் நல்லது. எப்படி? திமுகவுக்கு மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கலாம், விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கலாம். பர்சன்டேஜ் அடி வாங்கும்ல? எப்படி அடி வாங்கும்? அதாங்க கமல் வந்துட்டார்ல, இவங்க 4% தானேங்க. கமலும் காங்கிரஸும் ஒண்ணுங்களா? கமல் 3% இருக்குல்ல. தேசிய கட்சி சார். இவங்க தேசிய கட்சி சார். எது தேசிய கட்சி சார்? இவங்க தேசிய கட்சி இருந்தா என்ன, அவன் போது நம்ம என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் தானே எலெக்ஷன் நடக்குது. தேசிய கட்சியா இருந்தா என்ன போ. இவர் போனா கமல் இருக்காரு, இவர் போனா தேமுதிக இருக்கு, இவங்க போனா வேற ஓபிஎஸ் உள்ளதுக்கு போட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. விடுதலை சிறுத்தைகளுக்கு 2-3 சீட்டு கூட கொடுங்க, முஸ்லீமுக்கு கொடுங்க, சின்ன சின்ன கட்சிகளுக்கு கொடுங்க, 18 சீட்டை பிரிச்சு கொடுக்கலாம்ல. இன்னொரு பக்கம் விஜய் பலமா வரும் சார். ஆகட்டும், பெண்ண இருக்கு. யாருன்றத மக்கள் தானே முடிவு பண்ண போறாங்க. ஆகிட்டு போறாரு. அட்லீஸ்ட் அவங்க ஜெயிக்கட்டுமே, ஜெயிச்சு கூட்டணி கவர்மெண்ட் வரட்டுமே. முதல் முறையாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி, விஜய் முதலமைச்சர், மாணிக் தாக்கூர் துணை முதலமைச்சர் வரட்டுமே. நல்லது. விஜய் ஒரு முழக்கத்தை முன் வச்சுட்டு போனாரு, டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு. தேர்தல் நெருங்க அப்படிதான் போகுதா களம்? கிரவுண்ட்ல எப்படி இருக்கு தேர்தல் நெருங்க? எமன் வர்சஸ் விஜய் தான் போயிட்டு இருக்கு. எமன் வர்சஸ் விஜய் தான். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, போராட்டமெல்லாம் உயிர் பலிங்க, போராட்டமெல்லாம் உயிர் பலி. விக்கெட்டுன்னு வெறும் விக்கெட் இல்ல, வாழே காலி. எமன் கையில பாசக்கயிறு வச்சிருக்காரு, இவர் சாட்டக்கயிறு வச்சிருக்காரு. எமன் கையில வந்து சங்கு வச்சிருக்காரு, இவர் வந்து விசில் வச்சிருக்காரு. எமன் வந்து எரும மாட்டில் வர்றாரு, இவர் அணில்ல வர்றாரு. முடிஞ்சு போச்சா? பெரிய அணில்ல வர்றாரு, பெரிய பஸ் சென்டர் அணில்ல வர்றாரு. முடிஞ்சு போச்சா? அப்ப யாருக்கு போராட்டமெல்லாம் ஒரு உயிர் பலியாகுது? எவனா ஒருத்தன் 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் கூட்டம் போடுவானாங்க. நீ நிப்பையா 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும்? விஜய் ஏறி 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் அந்த ஸ்பீச் எல்லாம் முடிகிற வரைக்கும் 3 hours வெயில்ல நிக்க சொல்லுங்க. நின்னுட்டேன்னா நீ வந்து மக்களை மதிக்கிறவன், உன் தொண்டர்களை மதிக்கிறவன், உன் தொண்டர்களையும் உன்னுடைய ரசிகர்களையும் எறும்புக்கு கூட சமானமான நீ மதிக்கல. எறும்புக்கு சமானமான கூட நீ மதிக்கல. அவன் உன்னைய கடவுளை போட்டிக்கிட்டு இருக்கான், உன்னை கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கான், உன்னை தளபதின்னு இருக்கான், தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கான். ஆனா அவனை எங்க போட்டு கொள்ற? வெயில்ல போட்டு கொள்ற. ஏன் 6 மணிக்கு மேல கூட்டம் நடத்த மாட்டியா? 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதா? 6 மணிக்கு மேல பேச முடியாதா? ஒரு 3 கூட்டம் நடத்துவேன் 6 மணிக்கு மேல. 6 மணிக்கு ஒண்ணு, 8 மணிக்கு ஒண்ணு, 9 மணிக்கு ஒண்ணு நடத்து கூட்டம். 3 இடத்துல மக்களை பாரு, தொகுதியை பார்க்கலாம்ல. அதை விட்டுட்டு 12 to 3 மணி வரைக்கும் கூட்டம் போடுறான்னா அவன் எப்படிப்பட்ட சைக்கோ வரமான்னு பாருங்க. வேற தமிழ்நாட்டினுடைய அரசியல் சைக்கோ விஜய்.
கில்லர் ஆஃப் யூத். எப்படி ஒரு அரசியல் கட்சின்னு எடுத்துக்குவீங்க நீங்க? எப்படிதான் விஜய் மீதான அந்த அட்ராக்ஷன்ன்றது ஒன்றும் பெருசா குறையிற அது என்னங்க பைத்தியக்கார கூட்டம் அப்படிதானங்க இருக்கும். என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு இடத்துல ஸ்வீட் இருக்கு அப்படின்னா வந்து எறும்பா போகும். அந்த எறும்பெல்லாம் கசக்கி கசக்கி கொண்டு எரிஞ்சாலும் திரும்பி எறும்பு போயிட்டு தான் இருக்கும். ஒரு இடத்துல வந்து தேன் பாகு இருக்கு, இல்ல வெள்ளம் இருக்கு, அந்த வெள்ளத்தை நோக்கி கூட்டமா போகுது. விவசாயம் என்ன பண்றான்? அதெல்லாம் அந்த கூட்டமா போகக்கூடிய எறும்பெல்லாம் வந்து தட்டி தட்டி விடுறான், கொள்றான், பால் செத்து விழுகுது. ஆனாலும் எறும்பு விடுமா? அந்த வெள்ளத்தை நோக்கி தான் போகும். போய் வெள்ளத்தை சாப்பிட்டு சாகுற வரைக்கும் போய்தான் இருக்கும். அது தெரியுமா சாக போறோம்னு? செத்த பிறகு 20 லட்சம். இந்த சேலத்தை சேர்த்தவனுக்கு 20 லட்சம் கொடுத்துட்டாங்களா? கொடுத்தாச்சா? இன்னும் அறிவிப்பு வரல. இன்னும் அறிவிப்பு வரல. இன்னும் எப்போ வரும்? சமாதி கருமாதி முடிஞ்ச பிறகா? 16 நாள் கருமாதி முடிஞ்ச பிறகு வருமா? எப்போ வரும்? அவன் உயிரா இல்லையா? விஜய்க்கு தேர்தல் அறிக்கையெல்லாம் பிரம்மாண்டமா தயாராயிட்டு இருக்கான் பாருங்க வந்தவொன்னு. அது வேணா எழுதி கொடுப்பாங்க. தேர்தலுக்கு எழுதி கொடுக்க ஆளா இல்ல. உன் மண்டையில இருந்தா தானே அது போய் மக்கள் மத்தியில போய் சேரும். தேர்தலுக்கு என்ன வேணாலும் சொல்லணும். வானத்தை வில்லா அவருக்கு நல்ல எண்ணம் இருக்கு. நாங்க தூய சக்தின்ற இது போதாதுங்களா சார்? அவருக்கு நல்ல எண்ணம் இருக்கிறது போதாதா ஆட்சி நடத்த? என்ன என்ன இருக்கு உனக்கு? என்ன நல்ல எண்ணம் இருக்கு? அதான் தூய சக்தி. அவன் எத்தனை நாளா நான் 12 மணில இருந்து 3 மணிக்கு நடத்துறவனுக்கு பேர் நல்ல எண்ணமா? 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இந்த வெயில்ல கூட்டம் நடத்தி ரசிகர்களை கொல்றவனுக்கு பேரு நல்ல எண்ணம் படிச்சவனா? தூய சக்தியாவன் சொல்லுங்க. தண்ணி கொடுக்காதவன் தூய சக்தியா? என்ன தூய சக்தி? நீ எதுல தூய சக்தி? போன வாரம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிச்சு 1.5 கோடி ஃபைன் கட்டுறான்னு. அது தூய சக்தியா? நீ யாரு? நீ ஏன் சொல்லிக்கிற வேண்டியதான் தூய சக்தின்னு? அதை கேட்கணும்ல. அவனா குற்றம் செய்தவன் என்னைக்காவது குற்றத்தை ஒத்துட்டு இருக்கானா? அடுத்தவர் மேல பழிய போடுறதுதான் அவனுக்கு தெளிவா இருக்கும். தான் செய்த குற்றம் வந்து பிறர் செய்ததாக சொல்றவன் எவனோ அவன் தான் வந்து சரியான நடிகன். ஓகே, நம்ம கண்ணு முன்னால பார்த்துருக்கோம். குஜராத்ல 20,000 பேரை அடிச்சு பீகார்காரனையும் உத்தரப்பிரதேசக்காரனையும் அடிச்சு விரட்டி விட்டுட்டு பழிய தூக்கி தமிழ்நாட்டில் பீகார்காரங்களை அடிச்சு விரட்டி விடுறான்னு சொல்லி பழிய தூக்கி தமிழ்நாட்டு டிஎம்கே மேல போட்டார்ல மோடி, நரேந்திர மோடி. அது மாதிரிதான் சமீபத்துல நயினார் நாகேந்திரன் அவர்கள் நடிகர் விஜய் த்ரிஷாவுடன் ஒப்பிட்டு தொடர்புபடுத்தி பேசியது சர்ச்சையாச்சு. ஒரு பெண்ணை இப்படி இழிவுபடுத்தலாமான்னு திமுகவில் இருக்கிறவங்க விமர்சிச்சாங்க, மற்ற கட்சியில இருக்க கூட விமர்சிச்சாங்க, பாஜகவில் இருக்க கூட வருத்தம் தெரிவிச்சுட்டாங்க. த்ரிஷா அவர்களும் ஒரு மாதிரி கண்டனம் போட்டிருக்காங்க, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. விஜய் அவர்கள் வாயை திறக்கல. இதுக்கு விஜய் எதுக்கு தான் வாயை திறந்திருக்காப்ல? ஜனநாயகனுக்கு வாயை திறக்க மாட்டாரு, எழுதி கொடுத்துருக்க மாட்டான் எவனும். எவனா ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுத்துருக்கணும் வாயை திறக்கணும், இதுல பேசணும் அப்படின்ட்டு. தனிப்பட்ட முறையில விமர்சிப்பது தவறு. அது லைலா நாகேந்திரன் செய்தது மிகப்பெரிய தவறு. அந்த அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு, அதுல வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்ப மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். சரியா? அப்ப விஜய்க்கு தன்னை தவிர வேற எவனுக்கு என்ன நடந்தாலும் கவலையே கிடையாது. சுயநலவாதி. ஜனநாயகன் படத்துக்கு 250 கோடி ரூபா 270 கோடி ரூபா பணம் வாங்கிட்டு தானே நடிச்சிருக்க. அப்ப வாய் ஏன் திறக்கல இது வரைக்கும்? ஏன்னா பணம் உனக்கு வந்துருச்சு. ஒண்ணு பணம் வந்திருக்கணும், இல்லைன்னா அதுவும் பினாமி பணமா இருக்கணும். ஓகே, நீ இது வரைக்கும் யாருக்காவது எச்சிக்கையில காக்காய் விரட்டி இருக்கியா? இது வரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்த்த ஒரு சாப்பாடு கொடுக்குற பையன் பேட்டி கொடுத்துருக்கான், நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு. ஓகே, கல்யாண பத்திரிக்கை கொண்டு கொடுத்துட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்கேன், அதை வாங்கி வச்சுட்டு போடாங்கன்னு அனுப்பி விட்டதோட சரி. இந்த கல்யாணத்துக்கு ஒரு 10,000 ரூபா ஒரு மொய் எழுதியிருக்கியா நீ? உங்ககிட்ட வேலை பார்த்தவன், உங்கள்கிட்ட ரசிகன்ற கூட விட்டுரு,
ஏன்னா ரசிகனுக்கு நீ பணம் கொடுத்து போஸ்ட் ஓட்ட சொல்றவன், நீ பணம் கொடுத்து கொட்டடிக்க சொல்றவன், பணம் கொடுத்து வேட்டு போட்ட சொல்றவன், பணம் கொடுத்து பாலாபிஷேகம் பண்ண சொல்றவன். அதனால அவங்க கல்யாணத்துக்கு கூட போயிருக்க மாட்டேன் நீ. ஆனா உன்கிட்ட வேலை பார்த்தவன், உனக்கு சாப்பாடு கொடுத்தவன், அவன் பிள்ளை கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்கான், அவன் 10,000 ரூபா உனக்கு மொய் எழுத வக்கில்ல. நீ எல்லாம் ஒரு தூய சக்தி, தீய வெக்கமா இல்லை. நீ எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அள்ளி அள்ளி தெளிச்சிட போறியாங்க நீங்க வந்து. நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி.